இதுக்கு காரணமானவங்க நிச்சயமா நல்லா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற எங்களுக்கு ஏன் கடவுள் சோதனைக்கு மேல சோதனையை கொடுக்கறாரோ தெரியல. ஐயோ, இந்த கேள்வி வேற இப்ப வருதே. ஏற்கனவே நடந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே ஒட்டுமொத்தமா எல்லாரையும் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன பண்ண போதும் தெரியலையே. அண்ணனை வேற போலீஸ் புடிச்சு வச்சிருக்கு. பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு என்னக்கா பண்ணுவீங்க? அர்ச்சனா, கவலைப்படாதம்மா. உன் புருஷன் இந்த சோதனையில இருந்து நல்லபடியா மீண்டு வருவான். எனக்கு தெரியும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு. உன் புருஷனும் நல்லவன், அந்த கண்ணனும் நல்லவன். கண்டிப்பா உன் புருஷன் அந்த கண்ணனை கொலை பண்ணிருக்க மாட்டான். யாரோ செஞ்ச சதிக்கு பாவம் செல்வம் பலிகடாயிட்டா. நீ மனசை விட்டாதம்மா. இந்த மாதிரி நேரத்துலதான் நீ தைரியமா இருக்கணும். நான் உன் அம்மா மாதிரி உன் கூட நான் இருக்கேம்மா. அழாதம்மா, தைரியமா இரு. அழாதம்மா. அழாதம்மா, தைரியமா இரு. உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது. அழாத அர்ச்சனா. ஏண்டா பொழைக்க வந்த இடத்துல எதுக்குடா இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம்? அன்னைக்கு நடு ராத்திரில பிரியா கிட்ட அவன் பேசிட்டு இருந்ததையே தப்புன்னு நான் சத்தம் போட்டேன். எதுக்கு? இப்படி எல்லாம் ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னுதான். இத புரிஞ்சுக்காம என் மேல எல்லாரும் கோவப்பட்டீங்களேடா. அம்மாடி, அழக்கூடாதுமா. இங்க பாரு, தைரியமா இரு. நீங்க கதவை திறந்துட்டு வெளியே வந்ததை பார்த்ததும் எங்க அர்ச்சனா அக்காவை திடுதிப்புன்னு வீட்டை காலி பண்ண சொல்லிடுவீங்களோன்னு பயந்தே போயிட்டோமா. நல்ல வேலை அக்காவுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொன்னீங்க. இப்பதான் எங்களுக்கும் ஆறுதலா இருக்கு. என் மனசுலயும் ஈவு இறக்கமெல்லாம் இருக்கு. நான் ஒண்ணும் கல்லு இல்லடி. இங்க பாரு அர்ச்சனா, அழாத. ஆண்டவன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சோதிப்பான், ஆனா நல்லவங்களை கைவிட மாட்டான். போதுமா, எங்க இருக்காரு கடவுள்? அப்படி ஒருத்தர் இருந்திருந்தா எங்களுக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருது? எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இருக்கிற அந்த ராஜசேகர் நல்லா தானே இருக்கான். நல்லவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதும் கெட்டவங்களை நல்லபடியா வச்சுக்கிறது தான் அந்த கடவுளோட வேலையா? இங்க பாருமா, உன் கோபம் வேதனை எனக்கு புரியுதுமா. அது எனக்கே புரியும் போது அந்த கடவுளுக்கு புரியாம போகுமா? கண்டிப்பா உன் புருஷனை கைவிட மாட்டாருமா. பானு, அர்ச்சனாக்கு ஏதாவது சாப்பிட கொண்டாந்து கொடு. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. பானு, குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தியா? பாலை கொடுத்து படுக்க வச்சிருக்கேன்க்கா. இருங்க, தூக்கிட்டு வரேன். இந்தாங்கக்கா. முழிச்சிட்டு தான் இருந்தான். நீங்க குழந்தைய உள்ள தூக்கிட்டு போங்க, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏண்டா, பாடி எப்ப தருவாங்களா? காலையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பையன் இப்படி அல்பாயுசுல போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. உண்மையா சொல்றான். நீ தான கொலை பண்ண? உண்மையா சொல்றான். செல்லம், நீ அழாத. அப்பா வந்துருவாரு. நீ அழாதடா, தூங்கு. அழாதடா, அழாத, அழாதடா, அழாத செல்லம். ஐயோ, அழாதடா செல்லம், அழக்கூடாது. அப்பா வந்துருவாருன்னு சொல்றேன்ல, தூங்குடா.
ஐயோ சார், அடிக்காதீங்க சார், தயவுசெய்து அடிக்காதீங்க சார். இதுக்கு மேலே என் உடம்பு தாங்காது சார். தம்பி, நான் உன்னை அடிக்க வரலப்பா. என்னப்பா சாப்பாடு அப்படியே இருக்கு, சாப்பிடலையா? எனக்கு சாப்பாடு வேணாம் சார். எனக்கு பசியும் இல்லை, தூக்கமும் இல்லை. எனக்கு இந்த உலகமே சூனியமா தெரியுது சார். இருண்டு போயிருக்கு. எனக்கு என் பொண்டாட்டி குழந்தை ஞாபகமே இருக்கு சார். தம்பி, அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளு, அடிச்சே கொன்னுடுவாரு. பேசாம உண்மையை ஒத்துக்க, அடியாவது மிஞ்சம். செய்யாத ஒரு கொலையை நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் இறக்கம் இல்லாதவ கிடையாது சார். எனக்கு யாராச்சும் துரோகம் பண்ணா அவங்களே மன்னிக்க தெரிஞ்சவன் சார் நான். அப்படி இருக்கும்போது கண்ணா என் ஃப்ரெண்டு சார். நான் எப்படி சார் அவனை கொலை பண்ணிருப்பேன்? செய்யாத ஒரு கொலை நான் எப்படி சார் செஞ்சேன்னு ஒத்துக்குது? தம்பி, உன் முகத்தை பார்த்தாலும் கொலகார மாதிரி தெரியல. உன் பொண்டாட்டி பார்க்கும்போது என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. எப்படிப்பா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டின? உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குப்பா. ஆனா சந்தர்ப்பமும் சாட்சி உனக்கு எதிராக இருக்கே. கேஸ் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குப்பா. பேசாம நீ ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டா இந்த அடியில் இருந்தாலும் தப்பிக்கலாமே. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னால உனக்கு வேற எதுவும் உதவ முடியாதுப்பா. நீ கும்பிடுற சாமி தான்பா உன்னை காப்பாற்றணும். சரி, அழாத, படுத்து தூங்காவது பாரு. அம்மா, இந்த பூ வச்சுடுமா. என்ன, ரெடி ஆயிட்டீங்களா? நாங்க ரெடி ஆயிட்டோம். ரெடி ஆயிட்டோம்ப்பா. டாட், மாம், மோனி எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கிளம்பலாமா? நாங்க எல்லாரும் ரெடி. நீ காவியாவும் ரெடினா கிளம்ப வேண்டியதுதான். யா, காவியனும் 5 minutes ரெடியா வந்துருவா. வந்த உடனே கிளம்பிடலாம். ஏண்டா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போனோம், பட்டு புடவை கட்டிக்கங்க, நகையெல்லாம் போட்டுக்கங்கன்னு சொன்னேன். எங்க போறோம், எந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு எதுவுமே சொல்லலையே. போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? டேய், பொம்பளைங்களுக்கு எப்பவுமே சஸ்பென்ஸ் பிடிக்காதுடா. அதுவும் உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, நீங்க மட்டும் ரொம்ப பொறுமைசாலியாக்கும். அவன் ரெடியாகி வரதுக்குள்ளேயும் காலையில இருந்து ஒரு 100 தடவை கேட்டிருப்பீங்க, எங்க போறோம் எங்க போறோன்னு. அண்ணா, எனக்கு மட்டும் சொல்லுங்கண்ணா, நம்ம எங்க போறோம்னு. நீயும் போனதுக்கு அப்புறமா தெரிஞ்சுப்ப. ஸோ யாரும் திரும்ப திரும்ப கேட்க கூடாது எங்க போறோம்னு சொல்லிட்டு. ஓகே? சரி, நம்ம எங்க தான் போறோம்? நீயுமா போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்ப. சரி, கேக்கல. ஆனா ஒண்ணு, நம்ம போயிட்டு வரும்போது மலர் கௌதம் கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை முடிச்சிட்டு வந்துருவோம். சரியா? ஓகே, we'll do that. Come, let's go. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சரி, நம்மள எங்க கூட்டு போறான் தெரியுமா? எங்க சித்தப்பா பேத்தி வேளச்சேரியில கிரகப்பிரவேசம் வச்சிருக்கால, அங்கதான் கூட்டு போறான். அட நீங்க வேறங்க, நெருக்கமான சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு வரணும்னாலே பிசினஸ் இருக்குன்னுவா. இதெல்லாம் உங்க சித்தப்பா பேத்தி வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட போறானாமா? அது போன வாரமே முடிஞ்சு போச்சு, நாம தான் போகாம விட்டுட்டோம். டாடி, ஊத்திக்கிச்சா? அண்ணன் சஸ்பென்ஸ் ரொம்ப கெட்டியமா புடிச்சிருக்காரு. நம்ம எங்க போறோம்னு எனக்கு புரியல. இப்படி எல்லாருக்கும் சஸ்பென்ஸ் வச்சு எங்க தான் கூட்டிட்டு போறீங்க? கண்டுபிடிச்சிட்டேன். 2 வீலர் ஷோரூம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாம சஸ்பென்ஸா அதுக்கு ஓபனிங் வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஷோரூம்க்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? அண்ணி, அண்ணன் பிசினஸ்ல உங்க பேர்ல தானே இருக்கும். காஸ்மெட்டிக் பிசினஸ் கூட உங்க பேர்ல தானே இருக்கு. ஏண்டா எல்லா பிசினஸ்க்கும் உன் பொண்டாட்டி பேரை தான் வைப்பியா? உன் தங்கச்சி பேர்ல எதுவும் ஆரம்பிக்க மாட்டியா? Can you all stop it for a minute? நான் எந்த பிசினஸும் யார் பேரையும் ஆரம்பிக்கல. எல்லாம் வந்து கார்ல ஏறுங்க. அதுவும் இல்லையா? அப்ப நம்ம எங்க தாண்டா போறோம்? Oh my god, Dad,
நான் 1001 டைம் சொல்லிட்டேன். போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. சும்மா keep on asking me questions. Just come and sit in the சரி car. போற இடத்த தான் சஸ்பென்ஸா வச்சிருக்க. போற வழியில கோவில்ல நிறுத்து. ஒரு 5 நிமிஷம் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். கோவில் தானே, போலாம் வாங்க. விருச்சிக ராசிக்கு திசை கிழக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். பொருள் வரவு கூடும். எடுத்த காரியம் எளிதில் கைகூடும். நண்பர்களால் அனுகூலம் பெறுவீர்கள். எதிர்பாராத நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். ராசியான திசை வடக்கு. மகர பிரியா ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அர்ச்சனா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். அம்மா காஃபி. கிச்சன்ல ஜெயந்தி கிட்ட போய் வாங்கிக்க போ. காலையிலே ராசி பலன் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரியா இந்தா. தேங்க்ஸ் அண்ணி. அத்தை. அனுகூலமான திசை தென்மேற்கு. கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். மனதில் சந்தோஷம் பொங்கும். தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் நிறைவேறும். பொன் வரவு கூடும். கணவன் மனைவி உறவு பலப்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ராசியான திசை கிழக்கு. இன்னைக்கு அர்ச்சனா ராசிக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அவ தான் பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து இப்ப நல்லா தானே இருக்கா. அப்புறம் என்ன சிவகாமி? ஜெயந்தி உன் ஃபோன் தான் ரிங் ஆகுது. அண்ணே என்ன இவ்ளோ காலையில அண்ணன் ஃபோன் பண்ணுது? சொல்லுண்ணே. என்னென்ன சொல்ற? ஐயோ அடக்கடவுளே. ஐயோ அத்தை மாமா. என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் பதற? யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது? சேனல் வைங்களே. இரு ஜெயந்தி, வினோத் ராசி கேட்டறலாம். ஐயோ அத்தை முக்கியமான விஷயம். என்னங்க முதல்ல நியூஸ் சேனல் வைங்க. அதான் என்னாச்சு? எங்க அண்ணன் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. முக்கியமான விஷயங்கிற என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்ஸி டிரைவரை கொலை செய்து பிணத்தை கார் டிக்கியில் மறைத்து வைத்திருந்த மெக்கானிக்கை போலீசார் இன்று கையும் களவுமாக கைது செய்தனர். சென்னை வலசரவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் மெக்கானிக் செல்வம். இவர் தன் காம்பவுண்டில் கண்ணன் என்ற கால் டாக்ஸி டிரைவரை முன் விரோதம் காரணமாக கொலை செய்து பிணத்தை கார் டிக்கியில் மறைத்து வைத்திருந்திருக்கிறார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி கார் டிக்கியில் இருந்த பிணத்தை கைப்பற்றிய போலீசார் மெக்கானிக் செல்வத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐயோ என்னங்க அநியாயமா இருக்குது. மாப்பிளைய கொலைகாரன்னு கைது பண்ணிருக்காங்களேங்க. இவ்வளவு நடந்திருக்குது. அர்ச்சனா நம்மளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. எங்க அண்ணனும் அர்ச்சனாவும் தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாங்களா. ஆனா ஜாமீனுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். நடுராத்திரியில ஃபோன் பண்ண வேண்டாமே தான் இப்ப ஃபோன் பண்ணாராம். ஐயோ ஐயோ அர்ச்சனா பாவங்க. அவளோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து இப்பதான் அவ நல்ல சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன். இப்படி ஒரு இடி விழுந்துருச்சேங்க அவளுக்கு. எப்படிங்க அவ தாங்குவா? அத்தை அம்மா சிவகாமி உட்கார். வினோத் இன்ஹேலர் கொண்டு வா. சரிப்பா. ஒண்ணு இல்ல சிவகாமி. சிவகாமி சிவகாமி அம்மா தைரியமா இரு. பயப்படாதம்மா. மாப்பிள்ள கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவருக்கு ஒண்ணு ஆகாது. முதல்ல அர்ச்சனாவை போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வினோத் நீ போய் சீக்கிரமா டாக்ஸி கொண்டா. சரிப்பா. பிரியா அம்மா பாத்துக்க. ஐயோ கடவுளே. ஐயோ அர்ச்சனா. ஏண்டா கோவிலுக்கு தான் வரப்போறோம்னு சொல்லியிருந்தா சந்தோஷமா கிளம்பி வந்திருப்போம்ல. ஏண்டா இப்படி பண்ற? போங்கண்ணா, நீங்க ரொம்ப போர். நான் ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் கூட்டிட்டு போறீங்களோன்னு நினைச்சேன். இப்படி ஏமாத்திட்டீங்களே. சரி சாமி கும்பிட்டு தானே கூப்பிட்டு வந்திருக்கான். வாங்க போய் சாமி கும்பிடு. சாமி கும்பிடுறதுக்காக இங்க வரல, வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். என்னது சாமி கும்பிட வரலையா? ஏங்க இவன் இப்படி குழப்பிட்டு இருக்கான்? சரி மரகதம், என்னதான் சஸ்பென்ஸ்னு பார்க்கலாம் வா. சரி, என்ன இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? என்ன விஷயம்? Come, I'll tell you. என்னங்க முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் போனோம். வாங்க கும்பிடலாம். நான் தான் சொல்றேன்ல சாமி கொண்டு வரலன்னு. Just come with me.
வாங்க சார் வாங்க மேடம் வாங்க. சரி உன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாருக்காவது கல்யாணமா? எஸ் டாட் கம். ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. மார்னிங் சார். சார் வந்து வாங்க சார். ஹை மலர்வழி அக்கா. ஏண்டா இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணமா? இதுக்கா எங்களை இவ்வளவு சர்ப்ரைஸ் வச்சு கூட்டிட்டு வந்த? ஏன்பா நாளைக்கு தானே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த, திடீர்னு என்ன இந்த ஏற்பாடு? நோ டாட், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, அதான் இன்னைக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் காவியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக தான் உங்கள் யார்கிட்டயுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தேன். முன்னால வாங்க சார். யா கம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம்.